தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் கடைசி வரலும் கிட்டத்தட்ட 10/5/2026 வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையே இருக்கார். செலவுகள் அதிகமாக இருக்கும். மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். சில என்ன சொல்கிறது, ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் சனியோட சம்பந்தம். அதனால் வந்து மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகம், போராட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. நிச்சயமாக உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும், தூக்கத்தை கெடுக்கும். அது தவிர பார்த்தாலேனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணத்துக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு தடைகளை கொடுக்கும். சரி, இந்த மாதம் அதாவது பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பார்த்தாலேனால் ராசிநாதனும் மாச கிரகமே. அதனால் என்ன சொல்கிறது, 12ஆம் இடத்துல போய் அவர் இருக்கார். அதனால் தூக்கங்கள் கெடும். அதாவது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையுமா அடையாதான்ற மனக்லேசங்கள் இருக்கும். ஆனால் இந்த மாத கடைசியில் எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியன் 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு தடங்கள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் உண்டு. முயற்சிகள் எல்லாமே சற்று தாமதித்து வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோடு நல்ல இணக்கம் இருக்கும். இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறதுனால சிறு சண்டைக்கு பிறகு ஒன்றாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடம் சற்று பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சுக்கிரன் தன்னுடைய வீடான 7ஆம் இடத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து நண்பர்கள் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய பேச்சு திறமையாலேயே வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதனும் வரார். புதன் வந்து 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அதற்கப்புறம் வந்து 2ஆம் இடத்துக்கும் போகிறார். இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நீச்சப்பட்டு போகிறார். அவர் வந்து நீச்சப்பட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடங்கலாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறதும் 3/6 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் அவர் போய் 12ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் புதுசாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்துக்குமே தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால்
இந்த 23/4/2026க்கு பிறகு பார்த்தேனால் நிச்சயமாக வெற்றிகள் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேயே வந்து புதன் வந்து உட்கார்றார், 3/6 அதிபதி. ஆனால் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா 7.5 சனி வேறு ஆரம்பிச்சுடுத்து உங்களுக்கு. அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய, வரம்பு மீறி போகக்கூடிய தேவையற்ற செலவுகள் இருக்கும். பொறுமையாக பார்த்து செல்வது மிகவும் நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண யோகம் உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள், தீர்க்கமான சிந்தனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனசுக்குள்ள குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களேனால் சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம். அது சந்திராஷ்டம நாள். இது வந்து எப்போ போகிறதுன்னா 2/5/2026 5/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம். பக்கத்தில் வந்து நீர்மோர் தானம் கொடுத்துட்டு போங்க. அதாவது வழிப்போக்கர்கள், அதாவது வெயிலில் நடந்து வர்றவா அவளுக்கெல்லாம் வந்து நீர்மோர் கொடுங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது இந்த மாத கடைசியில். நீர்மோர் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா செவ்வாய்க்கு உண்டானவர். முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனசில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இது இருக்கும். அதுவும் வெற்றி வாகை சூட வேண்டி ஏதாவது போட்டியில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். ஒரு தரம் போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. அங்கே வந்து சிகப்பு கலர் இருக்கக்கூடிய, அதாவது செம்பருத்தி பூ அது வந்து போட்டுட்டு வாங்க. சிவப்பு கலரில் வந்து ஒரு வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. துவரம் பருப்பு தானம் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.